18 வயது பூர்த்தியாக வேண்டுமா? நீங்க உயில் எழுதி வைக்கும் பொழுது உங்களுக்கு 18 வயதுக்கும் குறைவான பிள்ளைகள் இருக்கலாம். அதனால அவங்களுக்கு சொத்து எழுதி வைக்க முடியாதுன்னு ஒரு கட்டுப்பாடு இல்ல. நீங்க தாராளமா 18 வயதுக்கும் குறைவான பிள்ளைகளுக்கு உங்க சொத்த எழுதி வைக்கலாம். 18 வயதுக்கும் குறைவான பிள்ளைகள் அவங்க சொத்த நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த வயது அவங்களுக்கு இல்ல. ஏன்னா ஸ்டில் மைனர். உங்களுடைய சொத்த அடைய போகும் அந்த வாரிசுகள் மைனரா இருந்தாங்கன்னா, நீங்க உங்க உயில்ல என்ன எழுதணும்னா, என்னுடைய இந்த பிள்ளைகளுக்கு நான் இந்த சொத்து நான் குடுக்குறேன். அதன் அடிப்படையில நான் இந்த நபர நான் அப்பாயிண்ட் பண்றேன். அவங்களுக்கு கார்டியனா. நீங்க உங்களுடைய கணவனையோ அல்லது மனைவியோ அல்லது உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு நபர ஒரு கார்டியனா அந்த மைனர் பிள்ளைங்களுக்கு நீங்க நியமிக்கிறீங்க சொல்லிட்டு அந்த உயில்ல எழுதலாம். சோ நீங்க இறந்த பிற்பாடு அந்த கார்டியன் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சொத்து இந்த பிள்ளைங்களுக்காக அவங்க நிர்வாகித்து அதில் வருகின்ற எந்த ஒரு பணமும் சரி, அந்த கார்டியன் இந்த மைனர் பிள்ளைங்க 18 வயது பூர்த்தியாகும் வரை அந்த சொத்து இவங்க பாதுகாத்து நிர்வாகம் பண்ணி அதுல வருகின்ற அந்த பணத்தை இந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு 18 வயது பூர்த்தியான பிற்பாடு அந்த சொத்துக்கள் முழுமையாக அந்த பிள்ளைங்களுக்கு போய் சேரும். இவன் தாத்தா பாட்டிகள் உங்கள் பேர பிள்ளைகளுக்கு உங்களுடைய சொத்து நீங்க எழுதி வைக்கலாம். உங்க பேர பிள்ளைகளுக்கு 18 வயது குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த சொத்து நீங்க இவங்களுக்கு தான் போய் சேரணும்னு எழுதி வச்சுக்கலாம். கட்டாயமா அந்த சொத்து அந்த பேர பிள்ளைகளுக்கு தான் போய் சேரும். ஆனா நான் சொன்ன மாதிரி நீங்க உயில் எழுதும் பொழுது இந்த மைனராக இருக்கின்ற இந்த பேர பிள்ளைகள் 18 வயதுக்கும் குறைவாக இருக்கின்ற இந்த பேர பிள்ளைகளுக்கு இவங்க தான் கார்டியன் சொல்லிட்டு நீங்க 2 நபரை கார்டியனா நீங்க எழுத வேண்டும். செய்யும் அடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.